வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு முடக்கத்தான் கீரை பொடி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். முடக்கத்தான் கீரையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அது மூட்டு வலிக்கு, சளி இருமலுக்கு, நரம்பு பிரச்சனைகளுக்கு, பைல்ஸ் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைக்கு, தலையில் பொடுகு இருந்தால் கூட அதை வச்சு எண்ணெய் செஞ்சு இந்த மாதிரி அதை நிறைய விதத்தில் பயன்படுத்துவாங்க. இதுதான் முடக்கத்தான் கீரை. வயல்வெளியில் மழை காலத்தில் நிறைய தானாக முளைச்சிக்கும். இது பயிர் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் சட்டியில் வச்சா கொடி மாதிரி படரும். இந்த மாதிரி கொடி மாதிரி படரும். இதுதான் சட்னி அரைக்க, தோசையில் நறுக்கி போட்டு தோசை ஊற்ற, பொடி அரைக்க எல்லாம் செய்யலாம். முடக்கத்தான் கீரை பொடி செய்ய தேவையான பொருட்கள்: முடக்கத்தான் கீரை 1 கப், வரமிளகாய் 10, பாசிப்பருப்பு 100 கிராம். உங்களுக்கு பாசிப்பருப்பு உங்களுக்கு தோலோடு உடச்ச பயிராக இருந்தாலும் பரவாயில்லை, அல்ல முழு பாசிப்பயிராக இருந்தாலும் பரவாயில்லை, 100 கிராம் எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு 100 கிராம், கருவேப்பிலை இலை 1/2 கப், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமாலும் பயன்படுத்திக்கலாம். முடக்கத்தான் கீரையை நல்லா அலசிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் உணர வச்சுக்கோங்க. ஈரம் போனதுக்கப்புறம் பொடுசாக நறுக்கி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுட்டு நீங்கள் இந்த முடக்கத்தான் கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் இருக்கிற ஈரம் போகிற வரைக்கும் நீங்கள் வறுத்தா போதும். நீங்கள் ஃபுல்லாக மொறுன்னு ஆகிற வரைக்கும் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும் போது நம்ம வச்சுருக்கிற அளவை விட ரொம்ப கொஞ்சமாக சுருங்கிடும். அது நல்ல ஈரம் போனோடனே நம்ம எடுத்து தனியாக கொட்டி வச்சுக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம மிளகு எடுத்து வறுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். உங்களுக்கு மிளகோட நெடி வரும். வந்தோடனே தனியாக எடுத்து கொட்டிடுங்க. அதே மாதிரி நம்ம உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கலர் மாற ஆரம்பித்த உடனேயே நம்ம எடுத்து தனியாக கொட்டிடலாம். அதே போல் நம்ம கருவேப்பிலை தலையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது இலை சுருண்டு நீர்த்தன்மை போனோடனே நம்ம தனியாக எடுத்து கொட்டிடலாம். அதே போல் நம்ம பாசிப்பருப்பு இப்போ வறுத்து எடுத்துக்க போகிறோம். கலர் மாற ஆரம்பித்தோன்னே நம்ம தனியாக எடுத்து கொட்டிடலாம். அதே மாதிரி நம்ம இப்போ வரமிளகாயும் வறுத்து எடுத்துக்கலாம். இது லேசாக கலர் மாற ஆரம்பித்தோன்னே நம்ம வறுத்து கொட்டியிருக்கிற மற்ற பொருளோடு சேர்த்துடலாம். இப்போ உப்பு வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது சும்மா ஒரு 10-15 செகண்ட் வறுத்தாவே போதும். அந்த உப்பில் சூடு ஏறுனா போதும். நம்ம இறக்கி வச்சிடலாம். நம்ம இதுலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம பெருங்காயத்தூளையும் சேர்த்திக்கலாம். அதையும் சும்மா ஒரு 10 செகண்ட் வறுத்தா போதும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். அவ்வளவுதான். மிக மிக சுவையான, எளிதான, சத்தான முடக்கத்தான் பொடி தயாராகிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.